அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். மயிலட்டி துறைமுக அபிவிருத்தி பணிகள் அனுரவால் ஆரம்பம். கச்சதீவை கோரிய விஜய்க்கு ஜனாதிபதி அனுர கொடுத்துள்ள பதிலடி. செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கி சூடு, ஜாழ் போதனாவில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. இங்கு வரவேண்டாம் சமன் ஏக்கநாயவிற்கு பரந்த அறிவிப்பு. தொடரும் அனுர அரசின் அதிரடியாட்டம், சிக்கப்போகும் எதிர்க்கட்சி தலைவர். வீடொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த 2 இளைஞர்கள். இலங்கையில் வெவ்வேறு இடங்களில் காட்டுஜானைகள் தாக்கி 3 உயிரிழப்பு. பாதாள உலக குழுவை விசாரிக்க 72 பேர் தடுப்பு காவல் உத்தரவு. தொடர்வன விரிவான செய்திகள். மயிலட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது. மயிலட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழான அபிவிருத்தி பணிகளே ஜனாதிபதியால் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மேடை நிகழ்வுகள் கடல் தொழில் கூட்டுத்தாபனத்தின் தலைவரின் வரவேற்புரையுடன் ஆரம்பமாகியுள்ளது. கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனும் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வுகளில் பிரதி அமைச்சர்களான சுனில் வட்டஹெல, உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன், இளங்குமரன், ஸ்ரீபவானந்த ராஜா, ரஜீவன், கடற்தொழில் அமைச்சின் செயலாளர், பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்களும் கலந்து கொண்டனர். கச்சதீவை மக்களுக்காக பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் என்றும் எந்த செல்வாக்கிற்கும் அடிபணிய மாட்டேன் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையிலேயே அவர் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். கச்சதீவை இலங்கையிடமிருந்து மீட்டுக் கொடுக்குமாறு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இறுதியாக மதுரையில் நடந்த மாநாட்டில் உரையாற்றும் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை அடுத்து இந்த விடயம் இலங்கை ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பேசு பொருளாக மாறியிருந்தது. விஜயின் இந்த உரைக்கு இலங்கையிலிருந்து அரசியல் தலைவர்களும் சமூக ஊடக பயனர்களும் தமது கண்டனங்களை வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக உரையாற்றியுள்ள ஜனாதிபதி அனுர கச்சதீவை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மயிலட்டி துறைமுகத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் செம்மணியில் தோண்டப்படும் மனித எச்சங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்துள்ளார். இந்த விசாரணைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விசேட அதிரடிப்படையினரின் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்திருந்த குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்திருந்த குறித்த நபர் இன்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வவுனியா கற்பகபுரம் பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் வயது 41 என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த 27ஆம் திகதி இரவு அனுராதபுரம் கெப்பிட்ரி கொல்லாவ பகுதியிலிருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கெப்ரக வாகனத்தை அந்த பகுதியில் கடமையாற்றிய விசேட அதிரடிப்படையினர் வழிமறித்துள்ளனர். குறித்த வாகனம் நிறுத்தாமல் சென்றதாக கூறப்படுகின்றது. இதனை அடுத்து விசேட அதிரடிப்படையினரால் அந்த வாகனத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது அதில் பயணித்த 2 காயமடைந்திருந்தனர். காயமடைந்த 2வரும் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அதாவது ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் காலை உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக வவுனியா காவல்துறையினர்
விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக்க நாயக்க இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகிய வேண்டிய அவசியம் இல்லை என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் பிரித்தானிய விஜயம் தொடர்பான விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் அளிக்க இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு இதற்கு முன்னர் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே அவரை விசாரணைக்கு வர வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியின் பிரபலமான தலைவர் ஒருவர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக அனுர அரசின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஊழல் வழக்கு தொடர்பாக குறித்த அரசியல்வாதி கைது செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அவர் அமைச்சராக இருந்தபோது அமைச்சின் ஊழியர்கள் குழுவை தனது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் அரசு தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக ஊழியர்கள் குழுவிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதையடுத்து சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சியின் பிரபலமான தலைவரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளன. மேலும் அமைச்சின் செலவுகள் தொடர்பிலும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேவேளை பல்வேறு ஊழல் வழக்குகளுக்காக இந்த ஆண்டு 10 அரசியல்வாதிகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பசறை தஹாகெனாவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் 2 இளைஞர்களின் 2 உடல்கள் நேற்று கண்டெடுக்கப்பட்டதாக பசறை போலீசார் தெரிவித்துள்ளனர். பசறை தஹாகெனாவா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் 2 உடல்கள் இருப்பதாக அவசர ஆம்புலன்ஸ் சேவைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையின் போது 2 உடல்களும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 28 மற்றும் 33 வயதுகளை மதிக்கத்தக்க இளைஞர்களே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சடலங்கள் மீது எவ்வித காயங்களும் காணப்படவில்லை எனவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். ஒரே வீட்டில் 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளனர். இலங்கையில் வெவ்வேறு இடங்களில் காட்டு யானைகள் தாக்கி பெண்ணொருவர் உட்பட 3 பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். மொனராகலை செவனகலை பகுதியில் காட்டு யானை தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். செவனகலை பகுதியை சேர்ந்த 24 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். புத்தளம் நவகத்தேம்ஹம பகுதியில் காட்டு யானை தாக்கி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நவகத்தேஹம பகுதியை சேர்ந்த 67 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். பொலன்னறுவை மெதிரிகிரியவை பகுதியில் காட்டு யானை தாக்கி இளம் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். மெதிரிகிரிய பகுதியை சேர்ந்த 28 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளும் 2 இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவிலும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 27ஆம் திகதி இந்தோனேசியாவில் ஹெஹெல் பத்ரே பத்மே உள்ளிட்ட 5 பேர் அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களை பாதுகாப்புக்கு மத்தியில் இலங்கை போலீசார் பொறுப்பேற்று நேற்று இலங்கைக்கு விமானமூடாக அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.